இல்லாம டியூஷன் போறீங்களா? சயின்ஸ் பாடத்துக்கு போறீங்களா? இப்போ சயின்ஸ்ல என்ன மாதிரி மார்க்ஸ் எடுக்கிறீங்க? 89. கை தருங்களா? எத்தனை பிள்ளை எடுக்கிறீங்க? முதலாம் பிள்ளையா? எப்படி நான் கண்டு கேட்டோட என்ன வச்சா டாக்டர் முதலாம் பிள்ளை அது அந்த மாதிரி சரி. அப்ப இப்படி இருக்கு. அப்ப நம்ம ஒரு மைண்ட் செட்ல இப்ப நம்ம அடுத்த நாள் காலையில எழுப்பி எதுவும் செய்ய போறோம்னா முதல் நாள் என்ன செய்வோம்? நைட் தூங்கும் போது சரி நாளைக்கு ஸ்கூல் இருக்கு பஸ் ஆடுக்கு இருந்தா நாளைக்கு ஸ்கூல் போக வேணுமா? இல்லாட்டி என்ன காலையில எழுப்பி என்ன செஞ்சுக்கிருப்போம்? தடுமாறிக்கு இருப்போம். அம்மா இதை காணா, சொக்ஸா காணா, டைய காணா, எல்லா அண்ணையும் காட்டி கொண்டு எங்கேயாவது வீசிடுவோம். காலையில எழுப்பி அவஸ்தப்பட வேண்டியது. அம்மாவும் பாவம் அவட வேலையை செய்ய விடாம நம்மளும் நம்ம வேலையை செய்யாம வீட்டையே குளறுபடி ஆக்கிடுவோம். அதுதான் நடக்கிறது. அப்ப ஒரு சுய மதிப்பு இருக்கணும். நான் யாரு? நான் என்ன ஆக போறேன்? என்ன இலக்கு என்ன? நான் இந்த பாடசாலையில எனக்குன்னு ஒரு பேர் எப்படி வச்சுக்க போறேன்? இப்ப உன்ன பேர் என்ன தம்பியா? பேர் என்ன? தினேஷ்குமார். தினேஷ்குமார். இப்ப தினேஷ்குமார்னா ஸ்கூல்ல இப்ப தினேஷ்குமார் அண்ணா உங்களோட தம்பி மாதிரிலாம் பார்த்து சொல்லுவான். அந்த அண்ணா வாரான்டா, அவன் அப்படி இருந்தான்டா, ஸ்கூல்ல படிச்சான்டா, அவன் அந்த காலத்துல இப்படி இருந்து சாதனை செஞ்சிருக்காடா ஸ்கூல்ல, அவன மாதிரி இருந்துட்டு போகணும்னு சொல்ற உனக்கு ஆசையா? அடே அவன் இருந்தாண்டா, அவன ஒரு மனுஷனா டீச்சர்ஸ் மாதிரி கண்டா தூர போவாங்கடா, அப்படி இருக்கிற ஆசை அவங்களுக்கு. சொல்லுங்க, எப்படி நம்மளுக்கு பெருமையா கைக்கிறது விருப்பம். அப்ப அதுக்கான செயற்பாடுகள் என்ன செய்யறோம் அதான் பார்க்கணும். இப்ப அந்த மாதிரி செயற்பாடுகள் நம்மளுக்கு ஒரு நாளாந்த செயற்பாடுகளை நம்ம முன்னெடுத்து செல்றதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருக்குன்னா முக்கியமா என்ன செய்யறோம்? நம்ம எதுலயோ பிரச்சனைக்கு இடர்படுறோம். ஒன்னே குடும்பம், இல்லாட்டி நம்ம பாடசாலை சூழல், இல்லாட்டி உன்னோட சுய மதிப்பு பத்தி உங்களுக்கு அறிஞ்சு கொள்ள முடியாம இருக்கு. நான் ஏன் இப்ப இருக்கேன்னு நீ உன்னோடய காய்ச்சி கொள்ள மாட்டேங்கிற. இதுல எத்தனை பேர் காலையில ஸ்கூல் வர முன்னுக்கு கண்ணாடியை பார்த்து அலங்கரிச்சுக்கிட்டு வாரீங்க? எல்லாம் வளமையா வருவீங்க. கண்ணாடி பார்த்து தலையை சீவிலாதான் ஸ்கூலுக்கே வருவீங்க. சில பேர் நீ கண்ணாடியை பார்க்க முடியாது இல்லையா? எல்லாம் பாக்குறோம். அப்ப இந்த கண்ணாடி நம்ம ஏன் பாக்குறோம்? நம்மளோட வெளி தோற்றம் அழகா இருக்கணும். நம்மள பாக்குறவங்க நம்ம ஒரு பிரஷனா தெரியணும். அப்பதான் நம்ம நம்மளோட பழகுறவங்க கூடி பழகுவாங்க. அதே நேரத்துல இந்த புள்ள நீட்டா வந்திருக்கா இன்னைக்கு அப்படி சொல்லுவாங்க. சில பேர் நெகம் கூட வெட்டாம அப்படியே குளிக்காம பக்கத்துல போயிடாது, பல்லு கூட தீட்டாம அப்படி இருப்பாங்க. சரியா? அதுல இருந்து நம்ம வெளிவரதுக்கு நம்மளோட போக்கு தான் காரணம். சரியா? முக்கியமா இப்ப கண்ணாடியில போய் நம்ம பாக்குற மாதிரி நம்மளோட சுய அடையாளத்தை நம்ம பார்க்கணும். சுய அடையாளம் சொல்றது நம்ம என்ன ஆக போறோம், நம்ம ஏங்க இருக்கோம், நம்ம படிச்சு என்ன ஆக போறோம், நம்ம குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் நம்ம எப்படியாப்பட்டவங்களா இருக்க போறோம். இதுல இருந்து மீறி போறதுக்கு பல்வேறு காரணங்கள் உங்களுக்கு சொல்றாங்க. அதைத்தான் நம்ம சொல்றோம், சைக்காலஜிக்கல் ரீதியா சொல்றோம். உங்கள்கிட்ட வன்போக்கு நடத்தைகள் காணப்படுது. இப்ப சாதாரணமா செயற்படுற செயற்பாடுகளுக்கு இயல்புகளுக்கு மாறாக உங்கள்கிட்ட ஒரு பிறழ்வான நடத்தை காணப்படுது. அதுதான் என்ன சொல்றாங்க? வன்போக்கு நடத்தை. இதுல இல்ல இவ்வளவு நாள் எனக்கு தெரியாது இப்படி ஒன்று இருக்குது, நான் வன்போக்கு நடத்தியா என்கிட்ட சில பண்புகள் இருக்கு, நீங்க இப்படி சொன்னோடனே தான் எனக்கு தெரிய வருது, நானும் இவ்வளவு நாளா இதுல தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றோம். கை வைத்துங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் இப்ப உங்களோட பசங்க ஒண்ணு செய்யறாங்கன்னா உங்களுக்கு புதுசா இல்ல இப்படி செய்யக்கூடாது, நம்ம இப்படி செஞ்சா நம்ம நிறைய பேர் பார்ப்பாங்க, இல்ல நிறைய பேருக்கு இதுதான் விருப்பம், நம்ம அதுபடி செய்வோம் அப்படின்னு நினைக்கிறவங்க. அது அப்படி வராட்டிதான் பிரச்சனை. அப்படி வந்தா நல்லதான். ஏன்னா இந்த வயசு காலத்துல தான் நம்ம எது செய்யணும் எது செய்யக்கூடாது, ஏன் இதை செய்யணும் அப்படின்னு ஒரு பிரச்சனைக்கு வர காலம். எல்லாம் கட்டுரை பருவத்துல இருக்கீங்க, டீனேஜ்ல தானே இருக்கீங்க. எத்தனை வயசுல இருக்கும்? 15. ஓ அப்ப சரியா? அப்ப இந்த வன்போக்கு நடத்தைகளுக்கு என்னென்ன காரணங்களால ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா எங்களோட குழுவுல மற்ற அங்கத்தவர்கள் அந்த காரணங்கள் என்னென்ன, அது மூலியமா நீங்க எப்படி உங்களோட செயற்பாடுகளை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம், அதை மாற்றி அமைக்காட்டி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் பிற்காலத்துல ஏற்படும், அதை பத்தி உங்களுக்கு விளங்கப்படுத்துவாங்க. சத்தப்படாம இருந்து கேட்கணும்.